ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச்ல வின் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அவங்களுடைய டாப் 3 பேட்ஸ்மேனும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. நம்மளுடைய டாப் 3 பேட்ஸ்மேன்ஸும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஆனா, இருந்தும் அவங்க எதனால வின் பண்ணாங்க அப்படின்னா, மிடில் ஆர்டர் தான் அவங்களுக்கு கை கொடுத்தது. அதை விட சொல்லும் பொழுது, நம்ம சைடும் மிடில் ஆர்டர் வந்து அவ்வளவா கை கொடுக்கல. நம்மளுடைய மிடில் ஆர்டர் கை கொடுத்திருந்தாங்கன்னா, மேட்ச் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸா கொண்டு போயிருக்கலாம். ரொம்பவும் சொற்பமான ரன்கள் மட்டும் தான் எல்லா பேட்ஸ்மேனும் அடிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது, நான் சொல்லியிருந்தேன் 2 பேரும் ஈக்குவலா பேலன்ஸா இருக்காங்க. ஸ்லைட்லி எட்ஜ் பும்ரான்னு சொல்லியிருந்தேன். பும்ரா மட்டும் தான் எட்ஜாவே இருந்தார் நேற்றைய போட்டியில. மத்த எந்த பவுலர்ஸும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா சவுத் ஆப்பிரிக்கால பண்ணும்போது எல்லாருமே ஆர் ஈக்குவல் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவுல்ல வந்து பக்கா பிளானோட வந்திருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய வின் பண்றதுக்கான தகுதியை அவங்களுக்கு கொடுத்தது. இந்தியா டீமை எப்படி பிளான் பண்ணி விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து அவங்க லாஸ்ட் வரையும் பவுலிங் பண்றதுல இருந்து அவங்க ஸ்பீடே கொடுக்கல. இந்தியா டீமுக்கு ஸ்பீட் கொடுத்து அடிக்கிறாங்கனால ஸ்பீடே கொடுக்காம ரொம்பவும் ஸ்லோயர் ஒன்ஸ் இங்கிரி பவுல் பண்ணாரு. போட்ட எல்லா பாலுமே ஸ்லோயர் ஒன்ஸ். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா டீமால அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. இந்திய அணி தோக்குறதுக்கு முக்கியமான காரணம் இந்திய அணியோட மிடில் ஆர்டர்.